செய்வதற்காக பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு வரவில்லை, நீங்கள் பட்டிருக்கிறீர்கள். பள்ளியாசல துளப்பை அடிச்சு மண்டையை உடைச்சதெல்லாம் உங்களுக்கு ஏற்படவில்லை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்படவில்லை. அப்ப பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். இது நாளைக்கும் தொடரும். வளர்ந்த ஊர்களை தவிர வேற பகுதிகளுக்கு மார்க்கெட்டை கொண்டு சென்றால் இதே மாதிரியான தடைகள்லாம் தொடரும். அப்ப நம்ம உறுதியாக நின்றால் கண்டிப்பா அல்லாஹ் உதவி செய்வான். அதுதான் ஆதாரம். உறுதியா நின்றால் நம்ம கைவிடலையில் அல்ல. நம்ம என்ன கொள்கையை சொல்றேன், நம்ம என்ன பதவியை அதுக்கு சொல்லவில்லை. இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் கைவிட்டானா? அதுக்கு நியாயமா பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அதற்கு அல்லாஹ்வுடைய மறைமுகமான இருந்து கொண்டே இருக்கும். எப்படி வரும் சொல்ல முடியாது. வெட்டினவர்கள்லாம் தௌஹீத். ஆச்சரியமா இருக்கிறது. தௌஹீத் ஜமாஅத்துல யார் நம்மளை வெட்டினார்களோ அவர் நிர்வாகியா வருகிறார்கள், யார் நம்மளை அடித்தார்களோ அவர் நிர்வாகியா வருகிறார்கள், யார் நமக்கு தொல்லைப்படுத்தினார்களோ அவர்கள் ஜமாத்தை கட்டி காக்கக்கூடியவர்களா அல்ல மாற்றி காட்டியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி உமர் கொல்ல வந்தார்ல, கொல்ல வந்து இந்த மார்க்கத்துடைய தூணாக மாறினார்ல, அந்த மாதிரியான நிலையில் தான் நீங்கள் முக்கில் அதிகமானவர் இருக்கிறீர்கள். இதே கடை நடுவில் அடித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள். கண்டிப்பாக இந்த ஜமாத்துடைய ஒரு ஆதரவாளராக உறுப்பினராக நீங்கள் இருப்பீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து மாற்றி காட்டியிருக்கிறான். அதனால இந்த தடைகளை கடந்து தௌஹீத் வருகிறது சொன்னால் வரும், எதிர்பார்க்கணும். இப்படித்தான் வரும். இந்த ஏகத்துவ கொள்கை யார் சொன்னாலும் இப்படி வரும். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நேரடி சப்போர்ட்ல இருந்து சொன்னாலே வரும். நமக்கு நேரடியா வகையா வருது, அல்லாஹ் நம்மகிட்ட பேச போறான். அல்லாஹ்வுடைய நேரடியான அருள் நமக்கு நேரடி அவன்கிட்ட முறையிடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? அந்த நபிமார்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத துன்பம். அல்லாஹ் கேட்கிறான், ஹசிபத்தும் ததுகுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல நினைக்கிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பம் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கம் போக பாக்குறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல் அர்ராஉ, அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டன. வஸுல்ஜிலு, அவர்கள் ஆற்றுவிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன மாஹும் அத்தா ரசூலுல்லாஹ், அந்த ரசூலும் அந்த உம்மத்துகளும் அல்லாஹ் எப்போ உதவான் தெரியலையே, அல்லாஹ்வுடைய எப்பன் தெரியலை என்று சொல்லும் அளவுக்கு ஆற்றுவிக்கப்பட்டார்கள். கவலைப்படாதீர்கள், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய சமீபத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப முந்தைய நபிமார்கள் பட்ட கஷ்டம், அந்த உம்மத்துகள் பட்ட கஷ்டம் படாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. தொழுதா நீங்க சொர்க்கத்துக்கு நினைக்கிறீங்க, அது கிடையாது. இதெல்லாம் எப்ப வரும்? தொழுதா உங்களை அடிப்பானா? நோன்பு வச்சு அடிப்பானா? நீங்க ஜக்காத்து கொடுத்தா உங்களை அடிப்பானா? நீங்க ஹஜ்ஜுக்கு போனா உங்களை அடிப்பானா? அடிக்க மாட்டான். அதையும் செய்து கொண்டு ஷிர்க்கை எதிர்க்க வேண்டும், தீமை எதிர்க்க வேண்டும், வரட்சணை எதிர்க்க வேண்டும், எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராக துணிந்து தைரியமாக குரல் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் செஞ்சாதான் இது வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, சொர்க்கத்துக்கு இங்க போறதா இருந்தா இதெல்லாம் வரணும். எது வரணும்? ஆற்றுவிக்கப்படணும். அல்லாஹ்வுடைய எப்போன்னு சொல்ற அளவுக்கு ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படணும். அது வந்தா தான் சொர்க்கம். அல்லாஹ் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அது பிரச்சாரம் செய்யறவனுக்கு தான் வரும். தன்னளவில் செயல்படுறவனுக்கு வரவே வராது. ஏன் தொழுகையை நான் பாத்துக்கிறேன், ஏனோ நான் பாத்துக்கிறேன்னா உனக்கு ஏன் அடிக்க போறான்? நீங்க தொழுதவன 20 ரக்கா தொழுத 8 தொழுதிங்க வீட்டுல எவன கேட்பான வந்து 20 இல்லன்னு சொன்னாதான் கேட்பான். 8 தான் தொழுது அழைச்சா தான் உங்களை அடிக்க வருவான். அப்ப மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு வந்தது. நபி இல்லாத நபி, கடைசி நபியுடைய சமுதாயம். இப்ப நபி கிடையாது, நபியின் பொறுப்பை சுமந்திருக்கிற நம்ம சமுதாயம். இப்ப நாமளும் அதை சொன்னாதான் அந்த அடி கிடைக்கும், அந்த உத கிடைக்கும். அவர்களை பட்ட துன்பங்கள்லாம் நமக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தாங்க முடியல, இவங்களுடைய துன்பம் தாங்க முடியலையே, அடி உத கொடுமையா இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்படித்தான் இருக்கு. உங்களுக்கு முந்தின சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க, குழி தோண்டி ஆளை மண்ணுக்குள்ள புதைச்சி இரும்பு சீப்புனால உடம்பு கிழிப்பாங்க, ரத்தம் ஓடும் நபிமார்களுக்கு, அல்லாஹ் மன்னிப்பாயாக என்று ஒரு துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துன்பங்கள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அதை விட சின்ன துன்பம் தான் அடைஞ்சிருக்கிறீர்கள், அவசரப்படாதீங்க, அல்லாஹ் உதவி செய்வான்னு சொன்னார்கள். 10 வருஷத்துல உதவி செஞ்சானா இல்லையா? 15 வருஷம் உதவி செஞ்சானா இல்லையா? 23 வருஷத்துல பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக அவர்களை ஆக்கி அரபு பிரதேசம் முழுவதுக்கும் தௌஹீத் அல்லாஹ் கொண்டு போனானா இல்லையா? அப்ப அந்த தியாகங்களுக்கு பின்னாடிதான் இதெல்லாம் வளரும். நீங்க நினைச்சால் தான் மேலும் மேலும் வளரும். அப்படி நினைத்தவர்கள் தான் இதற்கு முன்னாடி இந்த ஜமாத்துல களத்தில் நின்று இருக்கிறார்கள். எல்லா தாய்களுமே அடி உதைகளுக்கு உள்ளாகித்தான் நின்று இருக்கிறார்கள். அது நம்ம பயணத்தை என்னைக்கு நிறுத்துறோமோ
இனி நம்ம செட் ஆயிட்டோம், பள்ளிவாசல் கட்டிட்டோம், 3 மர்க்கஸ் ஆயிடுச்சு, இனிமே அப்படி நினைச்சீங்கன்னு வைங்க, அம்புதான் அடியும் வராது உதவியும் வராது. அப்ப நம்ம எத்தனை 100 மர்க்கஸ் வந்தாலும் சரி, 10 பேர் தௌஹீதுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது. ஒரே ஒருத்தன் தௌஹீதுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது. உங்களை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல 2 பேர் இது தௌஹீதுக்கு வராட்டாலும் போய் சொல்ல வேண்டிய கடமை இங்க இருக்கிறது. இப்படி உணர்ந்து இந்த தௌஹீதை எல்லா பக்கத்துக்கும் கொண்டு செல்ல நீங்கள் முயற்சிப்பீர்களே, ஆனால் இது எப்படி நம்ப முடியாமல் சாத்தியமானதோ? இது எவனாச்சும் நம்பி இருப்பானா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடையநல்லூர்ல இப்படியான சிறுத்த ஒழிச்சு கபுர வணக்கம் இல்ல, மதுகபு இல்ல, வரதட்சணை இல்ல, வட்டி இல்ல, எல்லாத்தையும் கத்தம் பாத்தியா இல்லன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் நினைச்சிருப்பானா? ஒரு கேளிக்கைக்கு வரலாம், இப்படி ஒரு கொள்கைக்காக இப்படி ஒரு கூட்டம் வரும் நினைத்திருக்க முடியாது. இது உண்டான மாதிரி இன்னும் வரவு நிறைய இருக்குன்னு வந்து பலத்துடன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவுதான மக்கள் தொகை, முஸ்லிம்களுடைய தொகை இவ்வளவுதான அந்த மாவட்டத்தில். இந்த மெசேஜ் சென்று அடையாத பல ஊர்கள் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்து ஊர்கள் இருக்கிறது, உங்க மாவட்டத்தில் எத்தனை முஸ்லிம் கிராமங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ந்த ஊர்கள் ஒரு திட்டம் போட்டு அதை ஒரு களமாக பிரச்சாரமாக யுக்தியா எடுத்துக்கொண்டு நீங்கள் போக வேண்டும். போகும்போது அடிக்கவும் செய்வான், தயார்படுத்திக் கொண்டு போக வேண்டும். அடி வாங்குவதற்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு போக வேண்டும். அந்த மாதிரிலாம் செய்வதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்படி அடைந்து தடைகளை தகர்த்து இன்றைக்கு தௌஹீத் தலை நிமிர்ந்து சொன்னமே, இதை இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு கூட்டம் இதே தௌஹீத் ஜமாத் என்ன செய்யணும் பேசி காட்டின, எப்படி அன்னைக்கு கடையனூர்ல பாருங்க கூட்டம் போட்டாங்களா, அதெல்லாம் கூட்டமா இங்க பார் என்று சொல்லும் அளவுக்கு இது 100 மடங்கு கூட்ட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கூட்டம் இந்த கூட்டத்தை சின்ன கூட்டம் என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அப்பதான் நம்ம வேலை செஞ்சு கொண்டு அர்த்தம். இதை விட குறைந்து விட வந்துடக்கூடாது. இது மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு கூட்டத்தை நாளைக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷன் கூட்டி காட்டி கடையனூர்ல போட்டி இல்லா கூட்டம், அப்ப நம்ம எப்படி இருந்தோம், 5000 பேர் 10,000 பேர் இருந்தோமா, அன்னைக்கு பார்